இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்காக ஜெபித்த பகுதியை நேற்று நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம். இன்றைக்கு இயேசுவினுடைய வார்த்தைகளை சீடர்கள் யார் யாருக்கு அறிவிக்கிறார்களோ, இயேசுவினுடைய அந்த வார்த்தைகளை கேள்விப்பட்டு அதில் நம்பிக்கை வைக்கிற எல்லாருக்காகவும் ஆண்டவர் இயேசு ஜெபிக்கிறார். அது இன்றைய சிந்தனைக்கான பகுதி. அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன், எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. அன்பானவர்களே, நம்முடைய குடும்பத்தில் சண்டை சச்சரவுன்னா நம்ம சமாதானம் வரணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். உடன்பிறப்புகள் இடையே வருகின்ற சமாதானமின்மையை போக்க, கடவுளே, உடன்பிறப்புகள் நாங்கள் சமாதானமாயிருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அதற்கு நாம் அற்ப படைப்புகளாகிய நாம் வேண்டுகின்ற அந்த ஜெபங்களுக்கு பெரிய பெரிய கடவுளுடைய பதில் கிடைப்பதை பார்க்கிறோம். சமாதானம் உண்டாகுகின்றது, ஒற்றுமை உருவாகுகின்றது, அதை நாமே பார்க்கிறோம். இந்த ஜெபத்திற்கே நமக்கு இலக்கணமாக இருந்து கற்றுக் கொடுத்த ஆண்டவர் இயேசுவே ஜெபிக்கிறார் நமக்காக. அப்படி என்றால் அந்த இயேசுவினுடைய ஜெபம் எவ்வளவு வல்லமையானது! அவர் எதற்காக ஜெபிக்கிறார்? நாம் கடவுள் மீது இயேசுவின் வழியாக, இயேசுவின் மீது சீடர்கள் வழியாக நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோமே, அவருடைய வார்த்தைகளிலே நம்பிக்கை கொள்ளுகிறோமே, நாம் அனைவரும், நம்பிக்கையாளர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று இயேசு வேண்டுகிறார். ஆனால் கோவிலிலே ஜெபம் பண்ணிவிட்டு ஒற்றுமையா இருக்கணும், திருச்சபை ஒற்றுமையா இருக்கணும், பங்கு ஒற்றுமையா இருக்கணும் ஜெபம் பண்ணிட்டு வெளியில வந்ததையும் ஈகோயிஸ்டிக்காக, ரொம்ப தன்னலம் பிடித்தவர்களாக, ரொம்ப கர்வம் பிடித்தவர்களாக, மற்றவர்களை எல்லாம் ஓரம் கட்டுகிற, மற்றவர்களை மட்டம் தட்டுகின்ற பலரை நாம் நம்முடைய பங்குகளிலே, நம்முடைய மறை மாவட்டங்களிலே, நம்முடைய அன்பியங்களிலே பார்க்கிறோம். ஆனாலும் கூட அதையும் தாண்டி நம்முடைய அப்படிப்பட்ட பலவீனங்களையும், தரை மட்டும் தாழ்ந்த பலவீனங்களையும் தாண்டி இயேசு நமக்காக ஜெபிக்கிற ஜெபம் நல்ல பலனை கொடுக்கும். அதை உணர்ந்து நம்முடைய இந்த தரை தாழ்ந்த விமர்சனங்கள், தரை தாழ்ந்த நம்முடைய குணங்கள், இவைகளெல்லாம் விட்டொழிக்க வேண்டும். ஒற்றுமைக்கு எதிராக, சமாதானத்திற்கு எதிராக, ஒருமைப்பாட்டு உணர்வுக்கு எதிராக, ஐக்கியத்திற்கு எதிராக நாம் சொல்லுகின்ற வார்த்தைகளை எல்லாம் கட் பண்ண வேண்டும். அன்பானவர்களே, இயேசு நமக்காக ஜெபிக்கிறார் என்றால் அதிலே ஒரு பயம் இருக்க வேண்டாமா? இயேசுவே நமக்காக ஜெபிக்கிறாரே, அப்படி என்றால் அதற்கு எவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்து அதனுடைய முழு பலனை அடைய வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பருமான ஆண்டவர் இயேசு ஜெபிப்பதைப் போல உம்முடைய அன்பு இயேசுவின் மீது இருப்பதைப் போல எங்களிலும் இருக்கட்டும். நீர் இயேசுவில் தங்கி இருப்பதைப் போல எங்களிலும் நீர் தங்கி இருக்க வேண்டும். இதனால் நாங்கள் அனைவரும் எங்கள் மத்தியில் மிகுந்த ஒற்றுமையோடும் நல்ல ஐக்கிய உணர்வோடும் ஒன்றித்த வாழ்வு எங்களில் மலரும்படியாக எங்களுக்கு அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.